Hi guys, welcome and welcome back to our channel. So இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு Aloevera facial தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். So என்னோட சேனல் நீங்க first time பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon click பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்க ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். So இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணிக்கிறது பிளான்ட் ஆலிவேரா. ஸோ இதில் வச்சு தான் நம்ம ஃபேஷியல் பண்ணிக்க முடியும். நீங்கள் நார்மலான ஆலிவேரா ஜெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இதை வந்து நான் ஆலிவேரா நல்லா தனியாக எடுத்து இந்த மாதிரி பவுலில் நான் போட்டுட்டேன். ஸோ இந்த ஸ்பூன்லேயே வந்து நல்லா ஸ்மாஷ் மாதிரி பண்ணிக்கோங்க, நல்லா ஜெல்லியாக வரா மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த ஆலிவேரா வந்து நான் 1 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேன். இதை வந்து என்னோடய ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கிளென்சிங் பண்ணுற மெத்தட் தான். ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 1 மினிட் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆலிவேராவில் இருக்க பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்க லிட்டில் பம்ப்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணும். பிம்பிள்ஸ், ஆக்னி இந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நல்லாவே கிளியர் பண்ணும். ஸோ ஃபேஸை வந்து நல்லா கிளாஸ் ஸ்கின் ஆக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் டெய்லியுமே காலையில் எழுந்துட்டு இந்த மாதிரி ஆலிவேரா உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மசாஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். டெய்லியுமே பண்ணுறதுனால உங்கள் ஸ்கின் வந்து நல்லா கிளியர் ஆகும். ஸோ இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் டெய்லி பண்ணிங்கன்னா அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து 5 மினிட்ஸ்க்கு வச்சுட்டு நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதை வந்து வாஷ் பண்ணாதீங்க, ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ஸ்க்ரப்புக்கு போய்க்கலாம். ஸோ ஸ்க்ரப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வந்து நான் இந்த பிளான்ட் ஆலிவேரா ஜெல் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹனி யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஹனியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஹனி யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்க ஹேர் எல்லாமே வந்து ஒயிட் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ஸோ இதை வந்து நான் தலையில் கூட யூஸ் பண்ணுவேன். இதனால் வந்து ஹேர் வந்து ஸ்மூத் ஆகுமே தவிர இது வந்து ஒயிட்லாம் ஆகாது. ஸோ 1 ஸ்பூன் வந்து நான் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்க்ரப்புக்காக. ஸோ இதை வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல், ரொம்ப தண்ணியாக ஆகாமல் நம்மளுக்கு இந்த ஸ்க்ரப் அளவுக்கு இருந்தாலே போதும். ஸோ இதை வச்சு நம்ம ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் இருக்க இந்த ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து லைட்டாக பாப் அவுட்டாக ஆனாலும் அதுவும் வந்து இது கிளியர் பண்ணும். ஸோ இந்த ஆலிவேராக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். குக்கும்பர், டொமேட்டோ, கேரட் இந்த மாதிரி திங்ஸ்லாம் எது ஸ்கின்னுக்கு நல்லாயிருக்கோ அதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மெத்தட் தான் நீங்கள் ஆலிவேராக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் நீங்கள் வந்து மற்றதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ 5 மினிட்ஸ்க்கு வந்து நான் நல்லாவே மசாஜ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து என்னோடய ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்க போகிறேன். ஸ்க்ரப் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் தான் பண்ணிக்கணும். டெய்லி பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லா இருக்காது. ஸோ வாஷ் பண்ணதுமே பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. என்னோடய ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே போயிருக்கு. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸ்க்ரப் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்டாக ஃபீல் ஆகும். அந்த சொரப்பாக இருந்தது எல்லாமே போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் வெட்டாக இருக்கும் போதே வந்து நம்ம பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவர் வச்சு ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ என்னோடய ஃபேஸ் வந்து ட்ரை ஆனதுக்காக ரோஸ் வாட்டர் வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவரை வச்சு நான் வந்து ஃபேஸில் இருக்க அந்த எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்களோட பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே வந்து டீப்பாக வந்து க்ளீன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து வெறும் ஸ்க்ரப் பண்ணுறதுனால அது வந்து டீப்பாக வந்து க்ளீன் ஆகாது. இப்படி பண்ணால் தான் உங்களுக்கு நல்லாவே க்ளீன் ஆகும். இந்த பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவர் வந்து நிறைய கடையில் கிடைக்கும், எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லேயுமே இருக்கும். ஸோ ரிமூவ் பண்ணதுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்பவே சாஃப்டாக ஃபீல் ஆச்சு. ஸோ லாஸ்ட் ஸ்டெப் வந்து நான் ஃபேஸ் மாஸ்க் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஃபேஸ் பவுடர் வந்து நான் ஆல்ரெடி மேக் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது யூஸ் பண்ணுறதுனால என்னோடய ஸ்கின் வந்து நிஜமாலே பிரைட் ஆகுது. ஸோ இதில் வந்து நான் அந்த ஆலிவேரா வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், மில்க் இல்லை கர்ட் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி என்னோடய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த பவுடர் பார்த்திங்கன்னா 4 இன்க்ரீடியன்ட் தான், ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது. இது வந்து நான் செஞ்சுட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அது ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன் 1 மந்த்துக்கு. ஸோ அது மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம். இது வந்து நான் டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய ஸ்கின்னுக்கு வந்து எதுவுமே ஆகாது. நம்ம வீட்டில் பண்ணுற பவுடர் எல்லாமே வந்து ஃபேஸ் மாஸ்க் எல்லாமே வந்து நம்ம ரெகுலராக டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இந்த ஃபேஸ் மாஸ்கில் இருக்க பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே பிரைட் பண்ணும். அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ், ஆக்னி இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து கிளியர் பண்ணும். ஸோ அதை நான் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கழிச்சு என்னோடய ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே பிரைட்னஸாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன், ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டேக்கு வந்து நீங்கள் ரெடி ஆகணுன்னா இதை வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸ் வந்து நல்லாவே கிளியராக இருக்கும், பிரைட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் டிஸ்பிளேல இருக்குது, நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.